அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இதை பாருங்கள், இதுதான் தொட்டா சுருங்கி செடி. அதை அழகாக போய் நம்ம தொடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பாருங்கள், தொட்ட உடனே அது எப்படி முடிக்குது பாருங்கள். வேலையோட தன்னை தானே சுருக்கி இப்படி தொடுறப்போ அழகாக சுருக்கிக்கு. சின்ன வயசில் நம்ம விளாண்டுருப்போம் இதெல்லாம். இந்தமாரியெல்லாம் இயற்கையில் எப்படி நம்மளோட டச் அது எவ்வளோ அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணுது பாருங்கள். பிளான்ட்ஸுக்கு உயிர் இருக்குது அப்படிங்கிறத, அது உயிர் மட்டும் இல்லை, உணர்வுகளும் இருக்குது. உயிர் இருந்தால் அது பாட்டுக்கு இருந்திருக்கும், அதுக்கு உணர்வுகளும் இருக்குது இல்லையா? இங்கே பாருங்கள் எப்படி அழகாக அந்த தொட அந்த இது அப்படியே சுருங்கிக்குது பாருங்கள். நம்ம அண்ணாண்ட போனோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மீண்டும் பழைய நிலைக்கு வந்துடும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். நம்மளை விட்டு எட்ட போகுது. இயற்கையை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறப்ப அது நம்மளை விட்டு எட்ட போக ட்ரை பண்ணுது இல்லையா? இங்கே பாருங்கள், நம்ம அதை தொந்தரவு பண்ணுறோம். அதோட இயற்கை நிலையை நம்ம தொந்தரவு பண்ணுறப்ப அது தன்னைத்தானே சுருக்கிக்குது. மனிதர்களை நம்ம யாருமே அவங்கவுங்க நேச்சர் படி இருக்க விடணும். அவங்க நேச்சரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நாம் அவங்கள ஏதோ ஒரு வகையில் தொடுறப்போ அவங்க தன்னைத்தானே சுருக்கிக்கிட்டு ஒரு இடத்துக்குள்ளார போயிடுவாங்க. சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.